வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி பதநீர் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் பச்சரிசி, பதநீர், 10 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடிசாக கட் பண்ணது, 1/4 ஸ்பூன் ஏலக்காய். நம்ம தேவையான ஸ்வீட் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் பதநீர் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான அளவுங்க, கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் பதநீர் சேர்த்துக்கோங்க. பதநீர் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதுனால 50 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 10 முந்திரி பருப்பையும் பொடிசாக கட் பண்ண தேங்காயும் 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் பதநீரை ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். இப்போ 4 டம்ளர் நான் பதநீர் ஊற்றிட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் விட்டு இறக்கணும்னா நம்மளுக்கு பதநீர் பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு, நல்லா கிண்டி விடணும். நம்ம வெல்லம் சேர்த்துடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காயையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் 1/4 ஸ்பூனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா போதும். அந்த நாட்டு சர்க்கரை நல்லா இதோடு சேர்ந்துடும். இது சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் நல்லா சாப்பிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஹெல்த்தும் கூட, விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.